பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் விறுவிறுப்பாக நடைபெற்ற இலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதலிடம் பிடித்த மாடுபிடி வீரர் கருப்பாயூரணி கார்த்திக்கிற்கும் சிறந்த காளையாக தேர்வான காளையின் உரிமையாளர் திருச்சி மேலூர் குணாவுக்கும் கார் பரிசாக வழங்கப்பட்டது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு கான் நேரம் மாலை 5 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டது. இந்த ஜல்லிக்கட்டு வாடிவாசலில் இருந்து 652 காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. அதில் 194 காளைகள் மாடுபிடி வீரர்களிடம் பிடிபட்டன. இறுதி சுற்றில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. கருப்பாயூரணி கார்த்திக், பூவந்தி அபிசித்தர் ஆகிய இருவரும் சமநிலையில் இருந்ததால் இறுதி சுற்று போட்டி அனல் பறந்தது. இறுதியில் 18 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கருப்பாயூரணி கார்த்திக்கிற்கு அமைச்சர் உதயநிதி சார்பில் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் கருப்பாயூரணி கார்த்திக் முதலிடம் பிடித்தார். அதே போல 17 காளைகளை அடக்கிய பூவந்தி அபிசித்தர் 2ஆம் இடம் பிடித்தார். கடந்த ஆண்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பூவந்தி அபிசித்தர் முதலிடம் பிடித்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அபிசித்தருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. குன்னத்தூர் திவாகரன் 12 காளைகளை அடக்கி 3ஆம் இடம் பிடித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படுகின்ற முதல் பரிசுக்கான காரை கருப்பாயூரணி கார்த்திக் அவர்கள் மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பெற்றுக் கொள்கிறார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் திருச்சி மேலூர் குணா என்பவரின் காளை சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்டது. அந்த காளையின் உரிமையாளர் குணாவுக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. மதுரை காமராஜபுரத்தைச் சேர்ந்த வெள்ளுக்காளி சவுந்தர் என்பவரின் காளை 2வது இடம் பிடித்தது.